விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கால்பந்து உலக கிண்ணத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது. இறுதிப் போட்டிக்கு இப்போது ஸ்பெயின் அணி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய சாம்பியன்களான ஸ்பெயின் அணி இப்போது கால்பந்து உலக கிண்ண தொடரிலே 12 ஆண்டுகளுக்கு பின்னர் இவர்கள் மீண்டும் ஒரு தடவை இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஏற்கனவே அவர்கள் கிண்ணத்தை சுவீகரித்திருந்தவர்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. 2014 ஆண்டு இப்போது 12 ஆண்டுகளுக்கு பின்னர் ஸ்பெயின் அணி கால்பந்து உலக கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருக்கிறது. தரவரிசையில் முதலிடத்தில் இருந்த பிரான்ஸ், தரவரிசையில் 3வது இடத்தில் இருந்த ஸ்பெயின் ஆகிய அணிகள் நேற்று நள்ளிரவு வேளையில் போட்டியிலே பங்கெடுத்திருந்தார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த 12:30 அதிகாலை வேளையில் இடம்பெற்றிருந்த இந்த போட்டியில் 2-0 என்கின்ற அடிப்படையில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அபாரமான வெற்றியை ஸ்பெயின் பெற்றிருக்கிறது. ஏற்கனவே 13 கோல்களை அடித்து தொடர்ச்சியாக ஆதிக்கத்தை நிலைநாட்டியிருந்த பிரான்சினுடைய முன்னணி வீரர்கள் கைலியன் எம்பாப்பே உள்ளிட்ட வீரர்களை எதுவிதமான கோல்களும் அடிக்க முடியாத அளவிற்கு வெளியேற்றி இருக்கிறது. அவர்களுடைய டிஃபென்ஸ் என்பது அவ்வளவு ஆக்ரோஷமாகவும் சுரப்பாகவும் இருந்தது. இதனால் தான் பிரான்சால் எதுவிதமான கோல்களையும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். கைலியன் எம்பாப்பே தலைமையிலான பிரான்ஸ் அணியை பொறுத்தவரையில் இவர்கள் தொடர்ச்சியாக கால்பந்து உலக கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டியில் விளையாடிய அணி என்கின்ற பெருமையை பெறுவதற்கு உரிய வாய்ப்பை மயிரிழையில் தவறவிட்டிருக்கிறார்கள். 2018 ஆண்டு குரேஷியாவை தோற்கடித்து சாம்பியன் மகுடத்தை சூடியிருந்த பிரான்ஸ் அணி கடந்த உலக கிண்ணத்திலே கட்டார் கால்பந்து உலக கிண்ணத்திலே அர்ஜென்டினாவிடம் தோற்று போயிருந்தது. 2வது இடத்தை பெற்றார்கள். இம்முறையும் இறுதிப் போட்டிக்கு வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த நிலையில் ஸ்பெயின் படை, அமர்க்களமான ஸ்பெயின் படை, அவர்களுடைய 2 டீனேஜ் வீரர்கள் நேற்றைய நாளில் அணியிலே விளையாடி இருந்தார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. அப்படிப்பட்ட ஒரு இளம் படை நேற்று பிரான்ஸை தோற்கடித்து வெளியேற்றி இருக்கிறது. கால்பந்து ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு முடிவு என்று சொல்லலாம். ஏனென்றால் பிரான்ஸ் அணி இறுதிப் போட்டியிலே விளையாடும் அல்லது இறுதிப் போட்டியில் விளையாடவல்ல 2 அணிகளாகத்தான் இந்த ஸ்பெயினையும் பிரான்ஸ் அணியையும் ரசிகர்கள் நோக்கியிருந்தார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. பிரான்சினுடைய வெளியேற்றம் கால்பந்து ரசிகர்களுக்கு கவலை தரக்கூடியதாக இருக்கும். இதே நேரத்தில் இன்றைய நாளில் அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இருக்கிறது. இன்று நள்ளிரவு 12:30 இலங்கை இந்திய நேரப்படி 12:30 இந்த போட்டி இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. இங்கிலாந்து வெற்றி கொள்ள போகிறதா, அர்ஜென்டினா வெற்றி கொள்ள போகிறதா என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக 2 அணிகளினுடைய வீரர்கள் தொடர்பாகவும் கருத்துக்கள் வருகின்ற போது இங்கிலாந்தினுடைய முன்னாள் வீரர்களும் இந்நாள் வீரர்களும் அதிகமான வார்த்தை போரிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அர்ஜென்டினா அமைதியாக இருக்கிறது. அர்ஜென்டினா பயிற்சியாளர் சொல்லி இருக்கின்ற கருத்துக்களை பார்க்கின்ற போது நாங்கள் போட்டியிலே களத்திலே தக்க பதிலடியை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அர்ஜென்டினா அணி மெஸ்ஸி தலைமையிலே சிறப்பாக இன்று விளையாடி இறுதிப் போட்டியில் முன்னேறப் போகிறதா அல்லது இங்கிலாந்து 64 ஆண்டுகளாக காத்திருக்கின்ற அந்த காத்திருப்புக்கு இன்று பதில் கிடைக்கப் போகிறதா என்று நாங்கள் பொறுத்திருந்து அறிந்து கொள்ளலாம்.